ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆரம்பிச்ச ஒரு வார். இந்த வார் வந்து பார்டர்ல இல்லை, இந்தியாவோட சென்ட்ரல் ஹார்ட். இந்த ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிச் மேன்ஸ் வார் அப்படிங்கிறாங்க அருந்ததி ராய். ஸோ மக்கள் மனசுல வந்து மாவோயிஸ்ட்னா இதுதான் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பிசினஸ் பீப்புள் இன்டெரக்டா வேர்ல்டு வந்து எப்படி ரூல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி பீப்புளோட எஜுகேஷன், கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட திங்கிங், இது எல்லாமே வந்து ஒரு என்ஜிஓ மயமா மாத்திருக்காங்க. இந்த என்ஜிஓ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த கார்பரேஷன். Today, I am going to review about this book, Broken Republic, written by Arundhati Roy. Arundhati Roy எழுதின ஒரு 4 essay அதை கம்பைல் பண்ணி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, Broken Republic. ஃபர்ஸ்ட் essay, மிஸ்டர் சிதம்பரம்ஸ் வார். இதில் வந்து ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆரம்பித்த ஒரு வார். இந்த வார் வந்து பார்டரில் இல்லை, இந்தியாவோட சென்ட்ரல் ஹார்ட். மாவோயிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன், அதுதான் ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்போ இருக்க ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் சிதம்பரம். ஸோ அதான் மிஸ்டர் சிதம்பரம்ஸ் வார் அப்படிங்கிற பேரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மாவோயிஸ்ட் அகைன்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த வார் வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்க லேண்டை வந்து கார்பரேஷனுக்கு வந்து கொடுக்க நடத்தப்பட்ட ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஹியூஜ் மினரல் ரிசோர்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இருக்குது. இந்த ரிசோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த பீப்புள் வந்து அங்கேருந்து காலி பண்ணணும். இந்த ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிச் மேன்ஸ் வார் அப்படிங்கிறாங்க அருந்ததி ராய். செகண்ட் எஸ்ஸே, வாக்கிங் வித் காம்ரேட்ஸ். இந்த மாவோயிஸ்ட்னு சொல்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப், அவங்களோட ஸ்ட்ரகிள், இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க ஃபேஸ் பண்ண எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், ஃபாரஸ்ட் அஃபிஷியல், போலீஸ், லேண்ட்லார்ட்ஸ், மணி ரெண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இருந்தும் எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுக்குன்னு மிச்சம் இருக்கிறது அவங்களோட லேண்டு தான். பட் இந்த லேண்டையும் வந்து எடுத்துக்கிறதுக்கு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ அப்போ தான் இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து மாவோயிஸ்டோட ஃபோல்டுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரைபல் பீப்புளோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த பீப்புள்ஸ் வந்து வயலன்ஸ் வந்து விட்டுருங்க, இது வந்து எந்த பலனையும் தராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் என்ன கொடுப்பேன்? அவங்களுக்கு தர்ணா பண்ண சொல்லலாம், இல்லை கோர்ட்டுக்கு போக சொல்லலாம், இல்லை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து மாறிடும், உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதுவுமே நடக்காது. அப்படி எந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த வயலன்ஸ் அவங்களுக்கு கிட்ட சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. தேர்ட் எஸ்ஸே, ட்ரிக்கிள் டவுன் ரெவல்யூஷன். இதில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க நடத்தின ஒரு வேரியஸ் ஆப்ரேஷன், அப்புறம் மீடியாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மீடியா வந்து மாவோயிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொபகண்டா வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் மனசுல வந்து மாவோயிஸ்ட்னா இதுதான் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பத்தி பேசுறாங்க. ஸோ ஒரு பியூர் இன்டென்ஷன்ல வந்து ஆரம்பிச்ச ஒரு ஐடியாலஜி கூட ஒரு தப்பான இதில் போய் முடியும். ஸோ சைனீஸ் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், இதெல்லாம் வந்து இன்டென்ஷன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்களே வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை வந்து கடைசி வந்து மாறிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாவோயிஸ்ட் ஒருவேளை அவங்க பவருக்கு வந்தாங்கன்னா இதே ப்ராக்ரஸ், இதே டெவலப்மெண்ட் அவங்களோட யார்ட் ஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சேம் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் எஸ்ஸே, கேபிட்டலிசம் கோஸ்ட் ஸ்டோரி. பிஸ்னஸ் பீப்புள் இன்டெரக்டாக வேர்ல்டு வந்து எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. 2 பிக் இந்தியன் கார்பரேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒரு கார்பரேஷன் வந்து தன்னோட மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ பாலிசி வந்து எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இன்டெரக்டாக வந்து கண்ட்ரி வந்து அவங்க ரன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பீப்புளோட எஜுகேஷன், கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட திங்கிங், இது எல்லாமே வந்து ஒரு என்ஜிஓ மயமாக மாற்றிருக்காங்க. இந்த என்ஜிஓ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கார்பரேஷன். அவங்களோட ஒரே கோல் வந்து கேபிட்டலிசம் வந்து எவ்வளோ தூரம் வளர்க்கணுமோ அதுதான். ஸோ இதுதான் கேபிட்டலிசம் கோஸ்ட் ஸ்டோரி அந்த எஸ்ஸேல வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேபிட்டலிசம் பற்றி பேசும்போது கேபிட்டலிசம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு கேபிட்டலிசமாக இருக்கும். எங்கே அது தேவைப்படுதோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். மற்ற இடத்துல மற்ற ஐடியாலஜிக்கு வந்து இடம் கொடுக்கணும். இது இல்லாமல் ஒரு அன்கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இது நம்மளோட சிவிலைசேஷன் வேல்யூ வந்து அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அருந்ததி ராய் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆதிவாசி பீப்புளை பற்றி கடைசியாக பேசும்போது ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்னைக்கு நம்ம பேசுறதை வந்து ஜென்ரேஷனாக வந்து வாழ்ந்து காட்டினவங்க இந்த ஆதிவாசி ட்ரைபல் பீப்புள்ஸ். அவங்க வந்து என்வாயன்மெண்ட்டுக்கும் நேச்சருக்கும் எவ்வளோ வேல்யூ கொடுக்காங்களோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். இப்போ எப்போதுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு ஜிடிபி நம்பருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு என்வாயன்மெண்ட் காஸ்ட் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துட்டு இருக்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க் சீக்ரெட்ஸை அருந்ததி ராய் அவங்களோட ரைட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் எஸ்ஸேஸில் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இன்ஜஸ்டிஸ், பிளட்-thirsty வார், கேபிட்டலிசம், பவர் கிரீட், இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து எதை டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்க்குறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ தேவை அப்படிங்கிறாங்க அருந்ததி ராய்.